இட்லி தோசைக்கு நல்லா சுல்லுன்னு புளிப்பாக இருக்கிற மாதிரி ஒரு சூப்பரான சட்னினா இந்த தக்காளி சட்னி தாங்க. இன்றைக்கி ஆதிரா ஜங்ஷனில் அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். கடாயில் எண்ணெய் ஊற்றி ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை போட்டு அதை நல்லா 2 பக்கமும் பரட்டி வதக்கவும் 4 பல்லு பூடு 2 மிளகாய் வத்தல் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது நல்லா வதங்கவும் நாம் கடலைப்பருப்பு வீடியோவில் காமிக்கிற அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா கிளறி விட்டு நல்லா முருகலாக வர்ற அளவுக்கு வறுத்துக்கோங்க. கூடவே 1 ஸ்பூன் மிளகும் சேர்த்து வறுத்துருக்கேன். இப்போது 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி அதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் ஓரளவு வதங்கவும் ஒரு 5 தக்காளி பழம், நல்ல பழமான தக்காளியை எடுத்து கட் பண்ணி அந்த வெங்காயத்தில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதையும் நல்லா கிளறி விடுங்க. தக்காளி நல்லா வதங்கி வரணும். ஸோ நீங்கள் கரண்டியை வச்சு அதை நல்லா அழுத்தி விட்டிங்கன்னா ஈஸியாக வதங்கிடும். இப்போது ஒரு கையளவு கொத்தமல்லி இலையை இந்த அளவுக்கு நல்லா கழுவிட்டு கட் பண்ணி அதோடு சேர்த்துருங்க. கொத்தமல்லி இலைகள் அந்த செடி நல்ல ஒரு டேஸ்ட் நம்மளுக்கு கொடுக்கும். நல்லா வதங்கமும் ஆற விட்டுருங்க. ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து தேவைன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தம்பருப்பு, முழு உளுந்தம்பருப்பு போட்டுக்கோங்க. நல்லா செவக்க வறுத்து விடுங்க. வறுத்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த சட்னியை அதில் சேர்த்துடுங்க. சேர்த்து மிக்ஸி ஜாரையுமே நல்லா கழுவி அதில் ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டு உப்பு சரி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு உரப்பு கொஞ்சம் கூட தேவைன்னா முதல்லையே நம்ம 2 மிளகாய் வத்தல் போட்ட இடத்துல நீங்கள் 4 வத்தல் கூட சேர்த்துக்கலாம். இல்லைன்னா இப்போ கொஞ்சம் போல் மிளகாய் பொடி தூவியும் நாம் கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சு இறக்கிடலாம். அவ்வளோதான், நல்லா சூப்பரான சுல்லுன்னு இருக்கிற தக்காளி சட்னி ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் அவசியம் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே ஆதிரா ஜங்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. மீண்டும் சந்திப்போம்.